ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரின்சஸ் கட்டிங்கில் ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சு வி நெக்கில் காலர் நெக் வச்சு தைக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அதாவது இப்போ புதுசாக தச்சு பழகுறவங்க கூட ரொம்ப எளிமையாக படிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன ராணி, இந்த ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி நான் தச்சு முடிச்சுட்டேன். ராணி போட்டுக்கிற இதே ப்ளவுஸை தான் எப்படி தைக்க போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ராணி, இந்த ப்ளவுஸ் உனக்கு நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. ஃபிட்டிங் நல்லா இருக்கா? அப்படியே ஒரு யூட்டன் அடி பார்ப்போம். நல்லா இருக்கா? ப்ளவுஸில் வந்து இது வந்து நல்லா நீட்டாக ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களும் போட்டுக்கலாம். சப்போஸ் பேக்கில் ஏதாவது நீங்கள் ஓப்பன் வச்சு ஒரு மாதிரி ஆட்டின் மாதிரி போட்டு ஓப்பன் வச்சு கேட்டு ஜன்னல் இது மாதிரி என்ன வைக்கிறனாலும் ஃபேன்சியாக வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம். மற்றபடி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணோம்னா க்ளோஸ் பண்ணி இது மாதிரி நீட்டாக தைச்சிக்கோங்க. ஆஃபீஸ் போகிறவங்க இது மாதிரி போட்டுக்கலாம். நல்ல ஒரு நீட்டாக போகிறதுக்கு இது மாதிரி போட்டுக்கலாம். மற்றபடி ஃபேன்சியாக தைக்கணும்னா பேக்கில் எந்த மாதிரி மாடல் வேணுமோ நம்ம ட்ராயிங் பண்ணி அதுக்கு இது மாதிரி பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஃப்ரண்ட் ஓப்பன் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா? பிரின்சஸ் கட்டிங்கில் ஃப்ரண்ட் ஓப்பன் தான் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுவும் உங்களுக்கு இதில் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்குறேன். என்ன ராணி, உனக்கு புரிஞ்சிச்சுல? இன்னைக்கு ராணி கிளாஸில் உட்கார வச்சு தான் இந்த கிளாஸை வந்து தச்சு முடிச்சிருக்கிறேன். அதாவது ராணிக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை. ஆனாலும் ரொம்ப மெதுவாக தான் இந்த கிளாஸ் போயிருக்கோம். ஆனால் நீங்கள் மெதுவாக போகாமல் ரொம்ப ஸ்பீடாக தைக்க பழகிக்கோங்க. இந்த ராணியும் டயர்டு, நானும் ரொம்ப டயர்டு. ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப வேலை அதிகம். என்ன? ஆமாம் சொல்லு. அப்போ நம்ப மாட்டாங்கல்ல. அதாவது ரொம்ப வேலை அதிகமாக இருந்தனால 4 மணிக்கு வந்து நாங்கள் வீடியோ போடுறதுனால கொஞ்சம் டைமிங் பற்ற மாட்டேங்குது. இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருந்தனால நம்ம வீடியோ ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். இருந்தாலும் நீங்கள் ஸ்பீடாக தச்சு பழகி எந்த அளவுக்கு அது ஃபிட்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தணும். ரைட்டா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். ராணி, இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து 35 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டில் கட்டிங் பண்ண போகிறோம். உனக்கு தான் கட்டிங் பண்ண போகிறோம். க்ளோஸ் நெக், சரியா? க்ளோஸ் நெக் வச்சு பைண்டு கலர், சுடிதார் கலர் மாதிரி சின்னதாக வச்சு அந்த ஃப்ரண்ட்டில் வந்து பிரின்சஸ் கட்டிங் போட்டுட்டு ஃப்ரண்ட் ஓப்பனே வச்சுருவோம். பெல்ட் வைப்பீங்களா? அப்படின்னா இல்லை, பெல்ட் கிடையாது, பெல்ட் இல்லாமல். சரியா? சரி, ஃபஸ்ட்டு நான் லெவல் பண்ணிக்கிறேன். உங்களை பார்த்துக்கோ. ஒரே ஸ்ட்ரைட் லெவல் பண்ணிக்கிறேன். சரி. இதில் வழக்கம் போல் வந்து 1 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணுவோம்ல மடிச்சு தைக்கிறதுக்கு. ஆமாம். அந்த ஃபோல்டிங் பண்ணுறதுக்காக. ஆனால் சப்ளை பீஸ் கொடுத்து தான் மடிச்சு திருப்ப போகிறோம். 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு ப்ளவுஸோட ஹைட் வந்து 14 இன்ச்சா? 14 தான் உனக்கு போதும். ஆமாம். எத்தனை இன்ச்சு? 14. 14 இன்ச்சு வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போடுறேன். ஆமாம். ஷோல்டருக்கு அடுத்து இது வந்து ஷோல்டருக்கு வந்து 1/2 இன்ச் தையலுக்கு. இப்போ ஷோல்டரோட அளவு எவ்வளோ உனக்கு? மொத்த ஷோல்டர் வந்து 14 இன்ச்சு. அந்த 14ல் பாதி 7 இன்ச்சு. 7 இன்ச்சு நான் அப்படியே வைக்கிறேன். சரியா? கால் நெக்குறதுனால அப்படியே. ஆமாம், தையலுக்கு கொஞ்சோன்னு சேர்த்துருக்கேன். இப்போ இது கழுத்தோட அகலம் எவ்வளோ வைக்கணும்னா 2 இன்ச்சு. ஏன்னா இது க்ளோஸ் நெக் தானே, அதனால 2 தான். ஆமாம், 2 இன்ச் வச்சுட்டு அந்த இறக்கம் வந்து போட வேண்டியதில்லை. சும்மா அந்த 2 இன்ச்சு நம்ம மார்க் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு சும்மா மார்க் மட்டும் பண்ணிக்கலாம். கடைசியில் வெட்டிக்கலாம். இப்போ இது என்ன பண்ணணும்? ஆம்கோல் மார்க் பண்ணணும்ல. இந்த ரெடியல் இருக்கிற ஷோல்டர் ரெடியல் இருக்குல்ல, இதுல இருந்து ஒரு மார்க் வச்சுக்கிறோம். இது நம்ம எப்பயும் வைக்கிறது தான். 13க்கு மார்க் வைக்கிற மாதிரி. அப்படிதான். 13ல இருந்து இப்போ பாடி எவ்வளோ? 35 தானே? 35ல் பாதி 17.5. அந்த 17.5ல 2 இன்ச்சு கூட்டணும். ஏன்னா இது லைனிங் ப்ளவுஸ் தானே, 2 இன்ச்சு கூட்டணும். அப்போ 18 19. சரியா? அந்த 19 பாதியாக பிரித்தோம்னா எவ்வளோ வருது? 9.75. அந்த 9.75 நீங்கள் அப்படியே மார்க் வைக்கிறேன். அப்போ இதுலேருந்து எவ்வளோ வைக்கணும்? 8 இன்ச்சு வைக்கணும். அதாவது நார்மலான ப்ளவுஸ்க்கு இங்கேருந்து 8 இன்ச்சு வைப்போம். இது ஷோல்டர் வந்து ஃபுல் ஷோல்டர் வைக்கிறனால ஆம்கோல் சின்னதாகிடும் இல்லையா? அப்போது 1/2 இன்ச்சு குறைச்சி 7.5 இன்ச்சு வைக்கணும். 7.5 இன்ச்சு வைக்கணும். அது போக இதில் ஷோல்டர் 1/2 இன்ச்சு கிராஸ் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணணும்? அதில் ஒரு 1/2 இன்ச்சு இறக்கிக்கணும். 7 இன்ச்சு வைக்கணும். அப்போ தான் அந்த ஆம்கோல் வந்து கரெக்டாக செட் ஆகும். இதை மறந்துடக்கூடாது. இது ரெடி அளவு. தையலுக்கு 1.5 இன்ச். ஆமாம், இது வந்து தையலுக்காக.
இப்போ பாக்ஸ் போடணும். இந்த பாக்ஸ் போட்டுட்டு ஆம்கோல் வெட்டுறேன். இதில் வந்து பார்த்தா நம்ம 1.25 இன்ச் வைப்போம்ல, எப்பயும் போல 1.25. அது எப்பயும் போல் வச்சுட்டு இந்த ஆம்கோல் ஸ்கேல் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த மார்க்கில் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி. ரைட்டா? அவ்வளோதான். இந்த பேக் பீஸ் வேலை அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த பேக் பீஸை நான் கட் பண்ணுறேன். அந்த 1/2 இன்ச் கிராஸ் சொன்னேன்ல, அந்த கிராஸ் மறந்துடாமல் போட்டுடணும். இந்த 1/2 இன்ச் கிராஸ் அப்போ நமக்கு கரெக்டாக லூஸ் கொடுக்கும்ல. ஆமாம், அந்த ஷோல்டர் லூஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். பேக் பீஸ் எடுத்துட்டேன். மெட்டீரியல் இதுதான் ராணி, காட்டன். இதில் ஒன்று கைக்கு இருந்து லைனிங் கொடுக்க வேண்டாமா? கைக்கு வெயிட்டாக தெரியுமா லைனிங் கொடுத்தா? ஆமாம், இது காட்டன் தானே, லைனிங் இல்லாமல் போட்டுருவா. சரி, அப்போ கைக்கு லைனிங் வேண்டாம். திக்காக தானே இருக்குது துணி. ஆமாம், அப்படி லைனிங் போடுற மாதிரி தான் இந்த லாஸ்ட்டில் வந்து ஸ்லீவ் எடுக்கணும். நம்ம லைனிங் போடலைல்ல, அதனால தேவையில்லை. இப்போ வந்து ஃப்ரண்ட் எடுக்கணும்ல, ஃப்ரண்ட் எடுக்க போகிறது வந்து அப்படி. ஆமாம், இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு அந்த ஊக்பட்டி பக்கம் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அப்படியே நம்ம மார்க் பண்ணணும். எதுக்கு இதில் மட்டும் அப்படி விட்டுருங்க? ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சோம்னா பட்டி தைக்கிறதுக்கு துணி வேணும்ல, அதனால ஃப்ரண்ட்டில் வரும். அதே பேக் ஓப்பன் வச்சோன்னா பேக்கில் வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். 1/2 இன்ச்சில் ஒரு 1/4 இன்ச்சாவது எக்ஸ்ட்ரா விடணும், அப்போ தான் கரெக்டாக செட் ஆகும். சரி. இந்த பேக் வச்சு ஃப்ரண்ட் அப்படியே நான் ட்ராயிங் பண்ணுறேன். அதில் பிரின்சஸ் கட்டிங் போடும்போது நம்ம பேப்பர் கட்டிங் போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். ஆனால் இதில் துணி நிறையா இருக்குல்ல, நான் இதிலே போட்டுட்டு நான் மாற்றி போட்டுறேன். சரி. நீ பேசுகிறது சுத்தமாக கேட்கவே இல்லை ராணி. கேட்குதா? கேட்குங்க. கேட்குமா? இதில் ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்க, கேட்குதா? ஆம்கோல் மார்க் பண்ணுறேன். இதுலேருந்து ரேடியலோலேருந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடுவோம்ல. எவ்வளோ விடணும்? அதாவது நார்மலான ப்ளவுஸுக்கு பேக்கில் வந்து ஃப்ரண்ட்டில் 1/2 இன்ச், பேக்லேருந்து ஃப்ரண்ட் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடுவோம். இதில் வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். சரி, சரியா? இதே அளவு கணக்கு பண்ணி இந்த ஃப்ரண்ட் நான் விட்டுறேன். ஆம்கோல் அதே அளவு தான். இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பிரின்சஸ் கட்டிங் போடணும்ல, இந்த கழுத்தில் இருந்து 6 இன்ச்சு கழுத்து இறக்கும், நார்மலாக வைப்போம். அந்த 6 இன்ச்சு தையல்லேருந்து கனெக்ட் பண்ணி 6 இன்ச்சு நான் வைக்கிறேன். 6ங்கிறது 6 வரைக்கும் கூட வச்சுக்கலாம், ஏன்னா அது க்ளோஸ் நெக்கு தானே, அதனால். சரி. இது வந்து அப்படியே வி ஷேப்பில் நான் போடுறேன். வி ஷேப்பும் போடலாமா? நமக்கு என்ன மாதிரி நெக் வேணுமோ அது மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம்ல, அந்த இடத்துல இதை இப்படி போட்டுடணும், ஏன்னா அதை மடித்து தைக்கிறதுக்காக. அது போக இங்கே வந்து நம்ம 1/2 இன்ச்சு உள்ளே குடஞ்சி எடுப்போம்ல, அது மறக்காமல் சேர்த்து போடணும். ரைட்டா? ரைட். இப்போ கழுத்து வந்து எவ்வளோ தூரம் காலர் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே மார்க் பண்ணிக்கணும். நான் இதுலேருந்து ஒரு 3.5 இன்ச் வரைக்கும் வைக்கிறேன். அப்போ காலர் வந்து இது வரைக்கும் நம்மளுக்கு வேணும். சரியா? பாதி வருமா? ஆமாம், நம்ம விருப்பம் தான், எவ்வளோ தூரம் வேணுமோ எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த ஃப்ரின்சஸ் கட்டிங் பார்த்தீங்கன்னா மற்றதில் போடுறத விட இதில் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி அந்த ரவுண்ட் ஷேப் கொண்டு வர போகிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஷேப் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது ஷோல்டர்லேருந்து 9.5 இன்ச்சு. ரெடியில். ஆமாம், இங்கேருந்து எவ்வளோ வைக்கணும், அதாவது கழுத்து வந்து 3 இன்ச்சு வைப்போம் இல்லையா, 3 + 1 4 இன்ச்சு. 4 இன்ச்சு அதை கனெக்ட் பண்ணி இங்கே சென்டருக்கு பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே 9 இன்ச்சா? 9.5 இன்ச்சு. ஆமாம், எல்லாருக்குமே எல்லா சைஸுக்கும் 9 தான். இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்ல, இது பண்ணிவிட்டு கீழே ஆல்ரெடி நம்ம அந்த 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம்ல, அது அடையாளம் வச்சுக்கணும். இதில் 1.5 இன்ச்சு வந்து நம்ம இந்த டாட் பிடிக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு, அந்த 1.5 இன்ச்சுலேருந்து 1 இன்ச்சு மேலே ஸ்ட்ரைட் பண்ணி மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். சரி, ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி இந்த ஷேப் போட்டுக்கணும். அப்போ தான் அந்த இடத்துல ரவுண்டு நல்லா வரும். சரி, இது போட்டது போக இந்த ரவுண்டு ஷேப்பை நார்மலாக நம்ம இதில் தானே கொண்டு வருவோம், ஆனால் இதில் அப்படியே மேலே கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி அந்த ஷேப் அப்படியே இதில் கொண்டு வந்து இணைச்சி விடணும். இந்த ஷேப் ஒரு டைம் போட்டு பார்த்தா டிஃப்ரெண்ட் தெரியும். ஆனால் இது நம்ம இது தேவையில்லை. இது வந்து அந்த அடையாளத்துக்கு தான் நான் போட்டேன். இது அப்படியே நான் விட்டுட்டுமா? சரிங்க. இந்த ஷேப் வந்து அப்படி ரவுண்டாக அழகாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். இதில் இந்த 1/4 இன்ச்சு இதுலேருந்து எடுக்கிறேன். அதே மாதிரி கீழே இதையும் நான் எடுக்கிறேன். இதில் வந்து நம்ம பேப்பர் கட்டிங் தான் அப்படி எடுப்போம். ரைட்டா? பேப்பர் கட்டிங் எடுத்துட்டோம்னா தையலுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா சேர்ப்போம்ல. இப்போ இது வந்து பேப்பர் மாதிரி நினச்சிக்கோ. இதே மாதிரி நான் அந்த ஒரிஜினல் பீஸில் திரும்ப ஆமாம், இதுலேயே நான் உனக்கு வெட்டி காட்டுறேன். ஏன்னா அந்த லைனிங் நமக்கு வேஸ்ட்டாக தானே இருக்குது. அப்போ இதை வச்சு நான் ஒன்று சொல்லிடுறேன். இது வந்து ஒரு 32 சைஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ரா துணி விட வேண்டியதில்லை. இது அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, அது 34 35 அந்த சைஸ் தாண்டும் போது அந்த லூஸ் கொஞ்சம் நமக்கு தேவைப்படும். அதனால் கொஞ்சம் துணி விடணும். ஆமாம், அதுதான் பேப்பர் கட்டிங் போடுறீங்க. ஆமாம். இப்போ தனித்தனியாக வச்சுட்டு இதில் 1/4 இன்ச்சு இந்த இருக்குல்ல, ஆம்கோல் அப்படியே மார்க் பண்ணிடணும். ஷோல்டர் அப்படியே மார்க் பண்ணிடணும். ஷோல்டர் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கணும். அதுதான் அந்த கப் ஷேப்பில் நமக்கு லூஸ் கிடைக்கும். சரி, இப்போ இதுலேயும் 1/4 இன்ச்சு லூஸ் விடணும். ஆமாம், அந்த ஜாயிண்ட்டில் மட்டும். மற்றதெல்லாம் இதே அளவுக்கு அப்படியே போட்டால் போதும். அப்படியே 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு விட்டுறேன். இதாக இருக்கு இல்லையா? இப்போ இது பேப்பர் கட்டிங்காக இருந்தால் இதை விட இவ்வளோ தூரம் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். கழுத்து இதே மாதிரி வரையணும்ல. இல்லை, இதுதான் நமக்கு அளவு. ஆமாம். இது வரைக்கும் காலர். சரி, 3 இன்ச். ஆமாம்.
இது ரெண்டும் வந்து பேப்பர் கட்டிங் மாதிரி. இதை நமக்கு இப்போ தேவையில்லை, இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பேக்கு ஃப்ரண்ட் எடுத்துட்டோம். மற்றது வந்து இந்த பட்டிக்கெல்லாம் இதுலேருந்து எடுத்துக்கலாம். காலருக்கு வந்து நம்ம கடைசியில் எடுத்துக்கலாம். இந்த லைனிங்லாம் தான் தைக்க போகிறோம், அது பிரச்சனை இல்லை, கடைசியில் எடுத்துக்கலாம். எடுக்கணும்னா காலர் வந்து ஒரு 12-13 இன்ச் வச்சுக்கலாம். எடுத்துருவோம் கையோட. நான் ஷேப் வெட்டல, சும்மா அப்படியே எடுத்து வைக்கிறேன். காலருக்கு துணி தைக்கும்போது கட் பண்ணிக்கலாம். இது ஒரு 13 இன்ச்சுனா 15 இன்ச்சு கணக்கு பண்ணி எடுத்திருக்கேன் அகலத்துக்கு. இந்த ஒரிஜினல் பீஸ் இதுதான். ஃபர்ஸ்ட் இந்த பேக் நான் போடுறேன். துணி அகலமாக தானே இருக்கு. ஆமாம், ஒரு 4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம வழக்கம் போல் வெட்டுவோம்ல, அது மாதிரி கட் பண்ணிடணும். ஆமாம். பேக் பீஸு, ஃப்ரண்ட்டு, அடுத்து வந்து ஃப்ரண்ட்டு. இது இந்த காலருக்கு 2 பீஸ் வேணும்ல, அது இதை எடுத்துக்கிறேன். அது காலருக்கு சரியாக போகும். அடித்தட்டு மேல் தட்டு ஒரு லைனிங் அதாவது கேன்வாஸ் பதில் லைனிங். சரி, காலருக்கு இப்போ ஸ்லீவ் எடுக்கணும். ஸ்லீவ் வந்து நல்லா லாங் ஸ்லீவ் எடுக்கவா? எடுங்க. லாங்னா எவ்வளோ பெருசு? 13. ஃபுல் கை வரைக்கும் இருக்கவா வேணாமா? எவ்வளோ பெருசு இருக்கு? 15 கிட்டா 14 வைக்கிறேன். லெவல் பண்ணிக்கிட்டு மடித்து தைக்கிறதுக்கு 14 ப்ளஸ் தையலுக்கு 14. ரைட். ஸ்லீவ் வந்து உனக்கு கை சுற்றலை வந்து 9 இன்ச்சு. சரி. இங்கே நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு 11 இன்ச்சு. ஆமாம், 5.5. அப்போ இங்கே 5.5னா இங்கே 7 இன்ச்சு வைக்கணும். சரி. இதில் வந்து 3.5 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். பண்ணோம்னா உன்னோட கைக்கு அந்த ஆம்கோல் அளவு இதில் வந்துடும். ஷார்ட் ஸ்லீவ் ரெடி அளவு. ஆமாம், அது 3 இன்ச்சு, இது 3.5. இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு. கட் பண்ணிவிட்டு இதுலேருந்து 1.5-2 இன்ச் வரைக்கும் கூட பிரச்சனை இல்லை, தொடவே வேண்டாம். இதிலிருந்து இந்த ஷேப். ரைட்டா? அவ்வளோ. உள்ள குடஞ்சி எடுக்கிறது அப்படி எடுத்துக்கலாம். தைக்கும்போது எடுத்துக்கலாம். ஆமாம். பேக் பீஸு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, இந்த காலருக்கு, மற்றதுக்கெல்லாம் அந்த இருக்குது. இது என்ன தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? கொக்கி பட்டி, ஐப்பட்டிக்கு வச்சுக்கலாம். அதுக்கெல்லாம் அதை எடுத்துக்கலாம். தைக்கலாமா? போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் பீஸ் தைச்சிடலாம்.
பேக் பீஸ் வந்து ரெடியிலேருந்து ஒரு சப்ளை பீஸ் கொடுத்து வைக்கணும். அதில் ஒரு அர்க்காத் பண்ணிக்கிட்டு துணி எடுத்து தருவோம். இதுக்கு துணி வந்து இந்த வரேன், இதை முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சுற்றி உள்பக்கம் கூடி லைனிங் வச்சு ஃபஸ்ட்டு சுற்றி தையல் போட்டுக்கலாம். சரி. ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு சுற்றி தையல் போட்டுக்கலாம். லைனிங் போக எக்ஸ்ட்ரா உள்ள மெட்டீரியல் பூரா வெட்டிடலாம். கட் பண்ணிக்கலாம். லைனிங் தான் கரெக்டான அளவு. அது போக எக்ஸ்ட்ரா இருக்கிறதா பூரா வெட்டிடணும். சரி. அந்த ஒயருக்கு ஏற்ற மாதிரி அர்க்காத் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல சப்ளை பீஸ் கொடுத்துட்டு அடிச்சு திருப்பிக்கலாம். லைனிங் கொடு. ஒரு 3 இன்ச்சுக்கு அகலம் இருந்தால் போதும். இந்த அர்க்காத் பண்ண இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ப்ளவுஸோட ஒயரை எங்கே எடுத்துருக்கோமோ அந்த இடத்துல. எடுத்து விட்டுட்டு ஓரத்தில் எஜ்ஜு தையல். இதிலேருந்து 1.25 இன்ச்சு. இந்த 1.25 இன்ச்சு வச்சுட்டு சும்மா சென்டரில் ரஃப்பாக ஒரு தையல் போட்டுக்கணும். இந்த அப்படியே உள்ள ஃபினிஷிங் பண்ணி தையல் போடலாம். ஆமாம், தையல் போடலாம். இல்லை எம்மிங் பண்ணாலும் எம்மிங்கும் பண்ணிக்கலாம். கீழே ஓரத்தில் ஒரு எசி தையல். இப்போ பேக் பீஸ் அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் பீஸ் வந்து வெளிப்பக்கம் வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம லைனிங் வரைஞ்சிருக்கிறோம்ல, அதை வந்து அது இப்படி மேலே வச்சுக்கணும். கீழே வந்து ஒரு லைனிங் துணி நல்லா ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக. சரிங்க.
இப்போ நான் காலர் எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம். ஆமாம், அதிலிருந்து தையல் போடணும். இது நல்லா வி ஷேப்லேயே போடுறேன். சரி. அப்போ நம்ம அந்த காலர் வேணும்னு சொன்னோம்ல, அந்த இடத்துல இருந்து தான் தைக்க ஆரம்பிக்கணும். சரிங்க. காலிஞ்சு விட்டு கட் பண்ணிக்கலாமா? நம்ம எப்பயும் விட்டுற மாதிரி 1/4 இன்ச் விட்டுட்டு இந்த தையல் முடிச்சிருக்கோம்ல அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு அர்க்காத் பண்ணணும். இங்கே தையல் நிப்பாட்டின இடத்துல ஒரு சின்ன அர்க்காத் பண்ணிக்கணும். அது போக கீழே அந்த ஷேப்லையும் அர்க்காத் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த இருக்குல்ல எஜ்ஜு தையல் போட்டுருணுமா? அந்த லைனிங் எடுத்து விட்டுட்டு எஜ்ஜு தையல் போட்டுடணும். இந்த வி ஷேப் வந்துருச்சா? இதில் மேலே வந்து எஜ்ஜு தையல் போடக்கூடாது. போடாமல் இந்த துணியை எடுத்து விட்டுட்டு இதில் மட்டும் தையல் போட்டோம்னா நல்லா நீட்டாக இருக்கும். சரி. ஒரு 1 இன்ச்சு விட்டுட்டு போட்டோன்னா போதும். உள்ள தையல் போட்டதுக்கப்புறம் திருப்பி பார்த்தோம்னா நல்லா நீட்டாக இருக்கும். அப்போ வெளியில் தையலே தெரியாது. உள்ளேயும் நல்லா ஃபினிஷிங் இருக்கும். அந்த பிசுறு வெளியில் வராது. என்ன? சரிங்க. இப்போ சுற்றி நான் தையல் போடுறேன். சுற்றி தையல் போட்டுட்டு ரெண்டையும் ஒன்று போல் வச்சுட்டு சைஸ் பண்ணிக்கலாம். லைனிங் தான் கரெக்டான அளவு தானே? ஆமாம். இப்போ லைனிங் தவிர்த்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ அதை கட் பண்ணிக்கலாம். ஆமாம்.
இப்போ சைடு பீஸ் தைக்கணும்ல, ஆமாம். சைடு பீஸை சும்மா அப்படியே வச்சு பதிச்சு ஆப்போசிட் வச்சு பதிச்சுக்கலாம். இங்கே ஆப்போசிட் பக்கமும் அதே மாதிரி சுற்றி தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு கட் பண்ணிக்கலாமா? ஆமாம். சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு, என்னன்னு தெரியல. ரெண்டு ஒன்று போல் இருக்காங்கிறது பார்த்துக்கணும். எதுவும் வித்தியாசம் இருந்துச்சுன்னா லைட்டாக சைஸ் பண்ணிக்கலாம். சரி. இப்போ இதை ரெண்டையும் அட்டாச் பண்ணிடுவோம். கரெக்டாக ஆம்கோல்லேருந்து இந்த ஃப்ளீட் வராத அளவுக்கு ஒன்று போல் தைச்சிடணும். சரி. கீழே இந்த மாதிரி எதுவும் அப் அண்ட் டவுன் வந்துச்சுன்னா அது பிரச்சனை இல்லை, இழுத்து சரி பண்ணிடக்கூடாது. சரி. அப்போ இங்கே வர லூஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இங்கே எவ்வளோ அப் அண்ட் டவுன் வச்சுருக்கோமோ அதே மாதிரி இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் ஒரே ஈவனாக இருக்கும். சரி. ரைட். தையல் வந்து 2 தையல் போட்டு ஓவர்லாக் போடணும், போட்டு வச்சுக்கணும். ரெண்டு தையல் போடணுமா? ஆமாம், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குதுங்களா, அதனால். அப்புறம் ஓவர்லாக் போடணும்னா போட்டுக்கலாம். கீழே இதை லெவல் பண்ணிக்கணும். இப்போ பேக் பீஸ் வந்து எவ்வளோ ஒயர் வச்சுருக்கோமோ அதை கனெக்ட் பண்ணிவிட்டு 14 ஃப்ரண்ட்டு அந்த ஃப்ரண்ட்டும் அதே ஒயரை கனெக்ட் பண்ணி அந்த சப்ளை பீஸுக்கு கொடுத்துட்டு லெவல் பண்ணிக்கணும்.
எவ்வளோ ஒயர் எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த இடத்துல வச்சு சப்ளை பீஸ் கொடுத்து அடித்து திருப்பணும். பேக்கில் இப்படி 3 இன்ச் எடுத்தோம்ல அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் அந்த 3 இன்ச்சு கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எடுத்து விட்டு கீழே எட்ஜ் தையல் கொடுக்கணும். பேக்கில் எப்படி 1.25 இன்ச் வச்சோம் இல்லையா, அது மாதிரி ஃப்ரண்ட்லேயும் 1.25 இன்ச் வச்சுட்டு ஒரு தையல் போட்டுருவோம். மடித்து தையல் போட்டுக்கலாம். கீழே எஜ் தையல் ஒன்று. இப்போ வந்து சென்டரில் நம்ம ஓப்பன் பண்ணோம்ல, ஃப்ரண்ட் ஓப்பன் தானே, இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணி பட்டன் பீஸ் வைக்கணும். ஆமாம், ஊக் பட்டியும் பட்டன் பட்டியும் தைச்சிடணும். இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் சென்டரில் டாட் பிடிக்கணும்னா தேவைன்னா பிடிச்சிக்கலாம், தேவைன்னா லைட்டாக மைல்டாக அந்த இடத்துல அந்த சென்டர் டாட்டுக்கு ஏற்ற மாதிரி. அது கண்டிப்பாக பிடிக்கணும் அவசியம் இல்லை, விருப்பம் அதாவது கொஞ்சம் பாயிண்ட் வேணும் அப்படின்னா அந்த பிடிச்சிக்கலாம். அந்த இடத்துல கனெக்ட் பண்ணி லைட்டாக பிடிச்சி காமிப்பேன். இருக்கு இல்லையா, இந்த மாதிரி. ரைட்டாக பிடிக்க டாட் வந்து இந்த ஷேப் வந்து நல்லா கிடைக்கும், நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஊக் பட்டியும் ஐ பட்டியும் தைக்கிறோம். சிசர் கீழே விழுந்துடும். ஐ கட்டர் பட்டிக்கு 5 இன்ச் அகலம் எடுத்துக்கிறோம். அதை டபுளாக மடித்து நம்ம சாதாரண ஜாக்கெட்டில் எப்படி தப்போமோ அதே மாதிரி தான், அதில் வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. இதில் வந்து பட்டி எப்படின்னாலும் மாற்றி வச்சுக்கலாம், லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு எந்த பக்கம் வாட்டணுமோ எடுத்து வச்சுக்கலாம்.
பிசர்லாம் உள்ளே தள்ளிட்டு கரெக்டாக இல்லை இடத்தையெல்லாம் இப்போ வந்து ஊக்பட்டி வந்து நம்ம வழக்கம் போல் 2 இன்ச் அகலம் இருந்தாலே போதும் சிங்கிளாகவே. சிங்கிளாக வச்சுக்கலாம். ஆமாம், இதுவும் அதே மாதிரி தான் 1/2 இன்ச் மடிச்சுட்டு எடுத்து விட்டு ஒரு எஜ்ஜு தையல், அந்த ட்ரெஸ் தையல் சொல்லுவாங்களோ அதை போட்டுக்கணும். இந்த பட்டி பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு போதும். எப்போவுமே ஊக்பட்டி 3/4 இன்ச்சு இருந்தாலே தாராளமாக போதும். இந்த 3/4 இன்ச்சு கனெக்ட் பண்ணி ரஃப்பாக நடுவில் ஒரு தையல். ரைட். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாமா? நம்ம இந்த ஆம்கோல் தைச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் சைஸ் பண்ணணும். சரி. ஏன்னா இது ரெண்டும் இப்படி ஒன்று போல் வச்சுட்டு, ஏன்னா பேக்கும் ஃப்ரண்ட் வைக்கும்போது இந்த ஆம்கோலில் சைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதை இந்த பேக்கை கனெக்ட் பண்ணிவிட்டு இப்படி வச்சோம்னா எவ்வளோ தூரம் நம்ம சைஸ் பண்ணணும்னு தெரியும். சைஸ் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல ஆம்கோல் கரெக்டாக மேட்ச் ஆகிக்கும். சரி. இந்த அப் அண்ட் டவுன் எல்லாம் ஒன்று போல் சைஸ் பண்ணிட்டோன்னா தச்சு முடிக்கும் போது நல்லா நீட்டாக இருக்கும். சரி. பேக் பீஸ் கீழே வச்சுட்டு ஃப்ரண்ட்டு மேலே வச்சு ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த ஆம்கோல் கரெக்டாக வச்சுட்டு கீழே பாட்டத்தையும் கரெக்டாக வச்சுட்டு ஷோல்டரை மேட்ச் பண்ணி நம்ம தையல் எவ்வளோ விட்டோமோ அதை கரெக்டாக தையல் போடணும். சரி.
இப்போ நம்ம இடுப்போட அளவு மார்க் பண்ணுவோம்ல, இடுப்போட அளவு எவ்வளோ? 29. ஆமாம். 29. சரி 30 வச்சுக்கிறோம். அப்போ கணக்கு எல்லாரும் கொஞ்சம் ஈஸியாக போட்டு 30னா பேக்கில் 15, ஃப்ரண்ட்டில் 15. அப்போ பேக்கில் ஒரு இன்ச்சு சேர்த்துக்கணும், ஃப்ரண்ட்டில் ஒரு இன்ச்சு குறைக்கணும். அப்போ பேக்கில் 16, ஃப்ரண்ட்டில் 14. அப்போ இது 2ஆக பிரித்தோம்னா 16 8 இன்ச்சு தானே வரும். இப்போது 8 இன்ச்சு, இந்த பக்கம் 8 இன்ச்சு. சரியா? சரி. இங்கே வந்து 7 இன்ச்சு வைக்கணும்ல? ஆமாம். ஊக்பட்டியில் 7 இன்ச்சு, ஐப்பட்டியில் 7 இன்ச்சு. அந்த ஐப்பட்டியை சேர்க்காம 7 இன்ச்சு வைக்கணும். இப்போ ஆம்கோல் எப்படி கணக்கு பண்ணணும்னா இதில் 1.5 இன்ச்சு நம்ம விட்டுருந்தோம்ல, அந்த 1.5 இன்ச்சை கணக்கு பண்ணோம்னா சரியாக இருக்கும். இப்படி தான் வரணும். சரி. அப்போ இது ரெண்டையும் மேட்ச் பண்ணிக்கிறேன். ஷோல்டரை கரெக்டாக வச்சுட்டு இந்த லூஸ் எல்லாம் வெளியில் எடுத்துவிட்டு கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கிறேன். அதே போல் இந்த பக்கம் கீழே உள்ள 2 மார்க் மேட்ச் பண்ணிவிட்டு ஷோல்டரை கரெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆம்கோலில் மேட்ச் பண்ணிக்கணும். அப்போ இதுலேயும் 1.5 இன்ச்சு தான், இந்த பேக்கு தான் நம்மளுக்கு அளவு கரெக்டான அளவு. அதை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஆம்கோல் 2 ஒரே அளவு இருக்கான்ட்டு சும்மா செக் பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்கு. இந்த ரவுண்டு தையலில் வந்து துணி உள்ளே அதிகமாக வைக்கக்கூடாது. அழுத்தம். ஆமாம், அதனால் லிமிட். அந்த ஸ்ட்ரைட் தையல்லாம் நம்ம நிறைய துணி உள்ளே வைக்கலாம், இல்லை அப்படி வைக்க முடியாது. ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடணுமா? ஸ்லீவ் ரெடி பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணோன்னா முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து காலர் மட்டும்தான். சரி. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. ஸ்லீவ் ரெடி பண்ணிக்குவோம். ஸ்லீவில் வந்து நம்ம லைனிங் வைக்க போகிறதில்ல. ஆமாம். ஃபஸ்ட்டு உள்ள ரஃப்பாக மடித்து தைச்சிருவோம். இதில் வந்து நம்ம உள்ளே குடஞ்சி வெட்டல, அதை மட்டும் நான் இப்போ வெட்டுறேன். சென்டராக இருக்காது ரெண்டையும் ஒன்று போல் மேட்ச் பண்ணிக்கிட்டு
நான் 1/2 இன்ச் எடுத்திருக்கேன். சரியா? இப்போ இதை நம்ம வச்சு பார்க்கணும். அந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா, பாடி பீஸில் உள்ள ஆம்கோலும் இதையும் வச்சு பார்த்தோம்னா எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு தெரியும். கரெக்டாக. அப்போ அதை கனெக்ட் பண்ணி தையல் போட்டுக்கலாம். இதில் இவ்வளோ துணி வேண்டாம், குறைச்சிக்கிட்டு கை சுற்றுறதுல 9 இன்ச்சு சொன்னாங்க. 9 இன்ச். 9 இன்ச்சா? கை திருப்பிட்டு ஆப்போசிட் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஆப்போசிட் இருக்கா. இந்த ஃப்ரண்ட்டை முன் பக்கம் வச்சுட்டு இந்த ஸ்லீவ் இந்த பக்கம், இந்த ஸ்லீவ் இந்த பக்கம் வச்சுக்கலாம். சரியா? இப்போ ஜாயிண்ட் வந்து பேக்கில் தள்ளிட்டு அப்படியே ரோலிங்கில் இந்த ஸ்லீவ் ஏற்றிடுவோம். ஜாயிண்ட் ரெண்டும் ஒன்று போல் வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம தையலுக்கு எவ்வளோ விட்டோமோ அதை கனெக்ட் பண்ணி பிடிச்சிக்கலாம். ஷோல்டரும் அந்த சென்டர் அர்க்காத்தும் ஒன்றா வர மாதிரி பார்க்கணும். ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த பக்கம் அங்கே எப்படி பண்ணோமோ அதே மாதிரி இந்த சைடும் அந்த ஜாயிண்ட் ரெண்டும் ஒன்று போல் வச்சுட்டு பீஸரை பேக்கில் தள்ளி விட்டுரும். ஸ்லீவு பாடி பீஸோ இழுக்காமல் ஒன்று போல் வச்சு தையல் போடணும். ஸ்லீவ் கரெக்டாக இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டோட கரெக்டாக உட்காந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் இருக்குது வந்து காலர் மட்டும். அந்த காலர் வந்து கரெக்டாக எத்தனை இன்ச்சு வேணும் அப்படிங்கிறத இதில் அளந்து பார்த்துக்கிட்டு காலர் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம 12-13 இன்ச்சு சொன்னோமா? ஆமாம்.
கரெக்டாக 13 இன்ச்சு காலர். இதான கலர் எடுத்துருந்தோம். ஆமாம், கொஞ்சம் பேக்கில் கொஞ்சம் இறக்கி வருமோ காலர்? ஆமாம், லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சு இறக்குனா போதும். ஆமாம், இல்லைன்னா செயினிங்கன்னு பிடிக்காமல் இருக்குது. அறுக்கும் கழுத்தில். ஆமாம், இப்போ 1/2 இன்ச்சு தான் இங்கே தான் வரும். ரைட்டா? கீழேருந்து அழகாக அப்படி வளைச்சி, சரியா? இவ்வளோதான். இது வந்து கேன்வாஸ், அந்த லைனிங் வந்து நம்மளுக்கு கேன்வாஸ் மாதிரி அப்படி தான் எடுத்திருக்கேன். உள் பக்கம் வச்சுருக்கேன். இந்த ஷேப் லைட்டாக ஒரு இன்ச்சு ரவுண்டு ஷேப் எடுத்திருக்கேன் இல்லையா? அந்த அந்த ரவுண்டு வந்து காலருக்கு, நான் அந்த சைனீஸ் காலருக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் இருந்து அப்படியே அப்படி மடித்து தைக்கிறேன். சப்போஸ் இது உங்களுக்கு இப்போ அந்த மடிப்பு சரியாக வரலன்னா இந்த வெளிப்பக்கம் அப்படி வச்சுக்கிட்டு, இந்த இருக்குல்ல இந்த மாதிரி வச்சுட்டு, இது இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த லைனிங் மேலே, அதாவது லைனிங் சரி கேன்வாஸ்னாலும் சரி, அந்த 1/2 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இப்படி தையல் போட்டுக்கணும். இது இன்னும் ஈஸியாக இருக்கும். பீஸர் எடுத்து விட்டுட்டு உள்ள எஜ்ஜு தையல் போடணும். இது ஈஸியாக இருக்கும்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆமாம், இப்போ இதை அப்படி ஒன்று போல் மடித்து இந்த காலர் வெட்டுவோம்ல, அது மாதிரி இந்த ஷேப்பை எடுத்துக்கணும். இது வந்து அடித்தட்டு பீஸ். இது மேல் பக்கம் அப்படி வச்சுட்டு, நம்ம காலர் எவ்வளோ வச்சுருக்கோம், 1 இன்ச்சு வேணும்னா அந்த 1 இன்ச்சு கணக்கு பண்ணி தையல் பிடிக்கலாம். இன்ச்சுக்கிறது நான் மார்க் பண்ணாமலே தைச்சிட்டேன். அந்த 1 1/4 எவ்வளோ வேணுமோ அந்த அகலம் தேவை எனக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணிட்டு தைக்கணும். இந்த இருக்குல்ல இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். சரியா? ஒரு இன்ச்சு போதும்னா? போதும், அதான் லிமிட்டு, அதான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு சுற்றி வெட்டிடலாம். ஷேப் எடுத்தது போக எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, காலர் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டோம்னா போதும். விட்டுட்டு மீதியை பூரா வெட்டிடணும். வெட்டிட்டு சென்டர் இருக்கு இல்லையா, 2ஆக மடித்து சென்டரில் அர்க்காட் பண்ணிக்கணும். அர்க்காட் பண்ணிவிட்டு உள்பக்கம் இருந்து அட்டாச் பண்ணி வெளியில் க்ளோஸ் பண்ணணும். இந்த இருக்குல்ல சென்டர், இதான் இந்த சென்டரும் மேட்ச் ஆகணும். இந்த பிசுறு ஸ்டார்டிங்கில் இருக்க அந்த இடத்துல இருந்து இந்த காலரை ஸ்டார்ட் பண்ணிக்கணும்.
க்ளோஸ் பண்ணிக்கணும். ம் இதை தையல் மேலே வச்சு அப்படியே ஃபினிஷிங் பண்ணிடணும். சரி, முடிஞ்சு காலர். ம் அவ்வளோதான். அதை அயன் பண்ணிட்டோன்னா நல்லா நீட்டாக வந்துடும். சரி, கொக்கி வச்சுட்டு போட்டுருவாப்பா. குறுக்கி வச்சுட்டு இந்த ப்ளவுஸை போட்டுலாம் ம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி, அதான் மற்றவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும், இது மாதிரி நம்மளும் தைக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். குறுக்கி வச்சுறியா? ம் சரிங்க. ரைட். இன்றைக்கி பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரின்சஸ் கட்டிங்கில் ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சு வி நெக்கில் காலர் நெக் வச்சு ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தைச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் தைக்கிற ஒவ்வொரு மாடல் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, சுடிதாராக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் டெய்லர் ப்ரோ அப்படிங்கிற என்னுடைய இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது எங்களோட கடமை. பாய் பாய்.